தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த 23 நாட்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதத்திலே நம்மை கண்மணி போல காத்து 24ஆம் நாளை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ இடரல்கள், வேதனையான சம்பவங்கள், துக்கமான நிகழ்வுகள், வெள்ளங்கள், சேதங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தேவன் உங்களையும் என்னையும் கண்மணி போல் காத்ததினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து மேன்மைப்படுத்துவார் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலருக்கு முன்பாக தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதை தான் இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே தேவன் 4:14 அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் சொன்னவர் அதிசயம் செய்து, அற்புதம் செய்து, அபிஷேகம் செய்து அவனை மேன்மைப்படுத்தினதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும் என்பதையும் தியானித்தோம். யாரை மேன்மைப்படுத்துவார் என்பதையும் தியானித்தோம். இன்றைக்கு தன்னுடைய மேன்மையை இழந்து போன சிலரை குறித்து 1-2 காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தந்திருக்கிற மேன்மைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். மேன்மையை காத்து கொள்ளாத மனுஷராய் நீங்களும் நானும் மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூதாவின் புஸ்தகத்திலே 6வது வசனத்தை படிக்கும்போது, ஜூடா verse 6, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்த அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மகா மேன்மையை, தேவன் தங்களுக்கு தந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தங்கள் வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் தூதர்கள் மகா ஆதி மேன்மையை இழந்து போனார்கள். இந்த ஆதி மேன்மையை இழந்து போன இந்த தூதர்களை குறித்து தான் அவர்களை நியாய தீர்ப்பின் நாளுக்காக தேவன் கட்டி வைத்திருக்கிறார்களாம். The angels which kept not their first state, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி மேன்மையை, ஸ்டேட்டஸ், ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் அவர்களை மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்காக கட்டி வைத்திருக்கிறாராம். இதை கூட இன்னொரு இடத்துல படிக்கும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது இந்த தூதர்களை பாவம் செய்த தூதர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த தூதர்கள் மேன்மையை இழந்து போனார்கள், பாவம் செய்தார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தூதர்கள் பாவம் செய்த தூதர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். If God spared not, then an angels that sinned. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களை தப்ப விடாமல் நியாய தீர்ப்புக்கு கட்டி வைத்திருக்கிறாராம்.
அப்படியானால் இந்த தூதர்களுடைய மேன்மை என்ன? இந்த தூதர்களுடைய மேன்மை என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர்கள் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டார்கள். அதிகாலையின் மகனே, விடிவெள்ளியே. சங்கீதத்தில் படிக்கும்போது 103ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு ஒரு எப்போ கர்த்தர் பேசுவார், எப்போ கர்த்தர் பேசுவார், கர்த்தர் என்ன சொல்வாரோ அதை செய்வதற்காக ஆவலாய் காத்திருந்தவர்கள் தான் இந்த தூதர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பரலோகத்தில் இருந்த தூதர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்கிற தூதர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டே இருந்த தூதர்கள். இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த மேன்மை. தேவனுடைய அக்னிமயமான அக்னி நடுவே வாசம் பண்ணினவர்கள். எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது இந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் அக்னிமயமான நிலவரத்திலே வாசம் பண்ணினார்களாம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த தூதர்களுக்கு இருந்த மேன்மையை பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கு முதலான சகலவித ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாதஸ்தரும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவில் உலாவினாய். எவ்வளவு மேன்மையான அனுபவங்கள் எல்லாம் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேரும் இந்த தூதர்களுக்கு இருந்தது. விடிவெள்ளியின் மகன் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே அதிகாலையின் மகன், விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்னிங் ஸ்டார், ஜொலிக்கிற நட்சத்திரம், ஜொலிக்கிறவனாய் இந்த மனுஷன் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, எவ்வளவு நல்ல வார்த்தை. ஏன் இந்த இவர்கள் மேன்மையை காத்துக்கிடல? அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவினவர்கள், காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட கேருபுகள், பணிவிடையின் ஆவிகள், தேவனை துதிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் தேவனோடு கூட தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். இந்த மேன்மையை, இந்த ஸ்தானத்தை அவர்கள் காத்து கொள்ளல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மையை இழந்து போன இந்த தூதர்களை, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களை நியாயத்தீர்ப்பு நாளுக்காக கட்டி வைத்திருக்கிறாராம். ஒரு தூதனுக்கே இப்படிப்பட்ட நிலவரமானால், நாம் நமக்கு தந்திருக்கிற மேன்மையை, ரட்சிப்பின் மேன்மையை, அபிஷேகத்தின் மேன்மையை, ஆலயத்தின் மேன்மையை, ஆசீர்வாதத்தின் மேன்மையை, உன்னையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்து இந்த மேன்மையை, தேவன் நமக்கு தந்திருக்கிற இரக்கங்களை, மேன்மைகளை காத்து கொள்ளாமல் போனால் நம்ம நிலவரம் எப்படி இருக்கும்? இவர்கள் செய்த பாவம் செய்த தூதர்கள் அப்படின்னு பேதுருவில் படித்தோமே. பாவம் என்ன? ஏசாயா 14 படிக்கும்போது, நான் நான் என்று தன்னை உயர்த்தினான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கு ஏறுவேன், நான் நான் என்ற அந்த பெருமிதம், பெருமையின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். தன்னை தேவனுக்கு சமமாய் அவன் மாற்றிவிட்டான். ஆனபடினாலே தேவன் அவன் அந்த மேன்மையிலிருந்து தள்ளி போட்டார். மேன்மையிலிருந்து அவனை தள்ளி போட்டார். இதைதான்
எசேக்கியேலிலும் கூட படிக்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே இந்த கேருப் என்கிற தூதனை குறித்து படிக்கும்போது, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை காப்பாற்றுகிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். 17ஆம் வசனத்தை பாருங்கள். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினாலும் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமையான எண்ணம், மேட்டிமையான மனுஷராய் பெருமையாய் மாறி போனதுனாலே தங்களுக்கு இருந்த ஆதி மேன்மை, தேவ சமூகத்தில் இருக்கிற அனுபவம், தேவனோடு கூட இருக்கிற அனுபவம், தேவனை தரிசிக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஏனெனில் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பிதாவின் முகத்தை அவர்கள் தரிசிக்கிறார்களா. தேவனை தரிசிக்கிற அனுபவம், பூமியிலிருந்து மனுஷனுடைய காரியங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற அனுபவம், ஜெப தூபங்களை கொண்டு போகிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிறதை பூமியில கொண்டு வந்து சேர்க்கிற அனுபவம், தேவன் சொன்னவுடனே அப்படி கீழ்ப்படுகிற, தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற அனுபவம், அக்னிமயமான கற்களின் நடுவில் உலாவுகிற இந்த அனுபவம், இந்த மேன்மைகளை எல்லாம் பாவத்தினாலே இழந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தன்னுடைய ஊழியத்தை நஷ்டப்படுத்தினார்கள். தனக்கு தந்த அந்த டியூட்டி, தனக்கு தந்த அந்த மேன்மைகள் எல்லாம் அவர்கள் இழந்து போனார்கள். இன்றைக்கு வருஷ கடைசியில் வந்திருக்கிற நாம் சிந்திப்போம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எத்தனை மேன்மைகளை தந்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், எத்தனை இரக்கங்களை தந்திருக்கிறார். குப்பையில் இருந்தோமே, மண் புழுவாய் இருந்தோமே, ஒருவர் எல்லாராலும் மிதிக்கப்படுகிறவர்களா இருந்தோமே, கர்த்தர் நம்மை கிருபையாய் தூக்கி எடுத்து ரட்சித்து கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நீ எனக்கு சொந்தம் என்று முத்திரையிட்டு பரிசுத்தா நம்மை உணர்த்துவதற்கு நல்ல ஆவியானவரை தந்து ஒவ்வொரு நாளும் பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை தந்து உங்களை என்னை ஆச்சரியமாய் நடத்தினாரே. நமக்கு தந்திருக்கிற மேன்மைகளை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். அவளை காத்து கொண்டிருக்கிறோமா? அவளை பற்றி நடக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை வைத்த நிலவரத்தில் இருக்கிறோமா? உண்மை இல்லவன் என்று எண்ணி நம்மை ஊழியங்களை தந்திருக்கிறாரே, இந்த அனுபவங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோமா? மேன்மையை பெருக பண்ணுவேன் சொன்னவர், குப்பையாயிருந்த, அற்பமாயிருந்த, நீசனாயிருந்த, அநேகருக்கு அருவருப்பாயிருந்த உங்களை என்னையும் பூமியிலே பெரியோர்களுக்கு ஒத்த நாமம், மேன்மையான மனுஷர் என்கிற நாமத்தை தந்து உயர்த்தினாரே. நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? மேன்மைகளை காத்துக்கொள்வோம். நமக்கு தந்த மேன்மையை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அது ஒரு மேன்மை, பிள்ளைகளுக்கு மேன்மை. அந்த ஆசிரியர் தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஊழியக்காரன் தன் ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசி தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்தானத்தை விட்டுவிடக்கூடாது. மேன்மைகளை இழந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மை இழந்தவன் தான் கெட்ட குமாரன் தகப்பனை நோக்கி சொல்கிறான், உம்முடைய குமாரனின் ஒருவனாக அல்ல, வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? மேன்மை இழந்து போனான். நகோமி என்ன சொல்லுகிறான்? என்னை மாறா என்று என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். அவர் எனக்கு சர்வ வல்லவருக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். காரணம் என்ன? தன் ஸ்தானத்தை இழந்து போனான், தன் ஸ்தானத்தை இழந்து போய்விட்டால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஸ்தானத்தை இழக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா சவுல் ராஜா தன் ஸ்தானத்தை இழந்தவனாய் வேஷம் மாறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்துல போகிறான். காரணம் என்ன? தேவன் அவனுக்கு தந்த ஸ்தானத்தை இழந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணி, அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணினவனை போல மாறி போனான். அவனுடைய கேடகம் அபிஷேகம் பண்ணப்படாத கேடகம் போல அவமதிக்கப்பட்டதே என்று தாவீது பின்னாட்களிலே புலம்புகிறான். நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை, ஸ்தானத்தை காத்துக்கொள்வோமாக. காத்து கொள்ளாவிட்டால் நாம் தூதர்களையே நித்திய நியாய தீர்ப்புக்கு வைத்திருப்பாரானால் நம்முடைய நிலவரம் என்னவாயிருக்கும்?
இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூபனை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். ரூபனை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது தகப்பன் எவ்வளவு அழகாய் இந்த ரூபனை சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், மேன்மையில் பிரதானமானவன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையிலே விசேஷமானவன், தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். அப்படியானால் இந்த ரூபன் மேன்மையை இழந்து போன மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தண்ணீரை போல தழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபுக்குள்ளே நிறைய ஆசீர்வாதம் இருந்தது. சிரேஷ்ட புத்திர பாகம், ராஜாதிபத்தியம், சேனாதிபத்தியம், ஆசாரியத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாக்கோபில் இருந்தது. பாருங்கள், அவன் தண்ணீரை போல தலைமினவன், தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதுனாலே சிரேஷ்ட புத்திர பாகத்தில் இருந்து போனான். 1 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை படிக்கும்போது, பரிசுத்தத்தை காத்து கொண்ட யோசேப்புக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் போயிற்று. ஆனால் பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவனுக்கோ இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் இல்லாமல் போயிற்று. ரூபன் இஸ்ரவேல் முதல் வசனத்தை படிக்கிறேன். 1 நாளாகமம் 5:1. இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு சென்றது. அப்படியானால் சிரேஷ்ட புத்திர பாகத்தை தான் இழந்துட்டான். அப்போ அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ராஜாதிபத்தியம். அந்த ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு போயிற்று. அதனால்தான் ஆதியாகமம் 49 செங்கோல் வரும் வரை சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் உன்னை விட்டு நீங்குவதில்லை. இப்போ 1 நாளாகமம் 5:2 பாருங்கள். யூதா தன் சகோதரர்களை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது, ஆனாலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசிப்புடையதாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ ராஜாக்களை பெற்றெடுக்கிற அந்த ஆசீர்வாதமும் போயிற்று. சரி, சிரேஷ்ட புத்திரம் போயிட்டு, ராஜாதிபத்தியம் போயிட்டு, ஆசாரியத்துவம் இருக்கிறதே. ஆசாரியத்துவம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினபடினால் லேவின் வசமாய் போயிற்று. ஆசாரிய ஊழியம் செய்கிற ஜீவிதம். சேனாதிபத்தியம் இருக்கிறது, சேனை நடத்துகிறவர்கள். அதுவும் கூட சிமியோனுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதாவுக்கும் சிமியோனுக்கும் போயிற்று. யார் யுத்தத்துக்கு முன்னே செல்வது? யூதா எழுப்பி செல்லட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எல்லாவற்றையும் இழந்து போனான். இவனுக்கு மிஞ்சினது என்ன? இவனுக்கு மிஞ்சினது என்ன? என்னதான் இவனுக்கு கிடைத்ததுன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நம்ம படிக்கும்போது 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, இவன் ஆடுகளின் மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்கள் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. 5ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கிறேன். இசக்காரின் பிரபுக்கள் திபோராளோடு கூட இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் அதிகம். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே நிற்கிறார்கள். 17ஆம் வசனத்திலே, கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி குடாக்களில் தாபரிக்கிறது என்ன? எல்லாம் இருக்கும்போது இங்கே ரூபன் எங்கே இருக்கிறான்னு சொன்னா, தொழுவங்களின் நடுவில் இருக்கிறான். தொழுவங்களின் நடுவே இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் பின்னே போனது என்ன? அப்படியானால் அவன் ஆடுகள் மாடுகளின் அனுபவத்துக்குரியதனாய் மாட்டான். அரசாங்கம் இல்லை, ஆசாரியத்துவம் இல்லை, ராஜாங்கம் இல்லை, சிரேஷ்ட புத்திர பாகம் இல்லை, தொழுவங்களை நேசிக்கிறவனான். இன்னும் அதில் ஒரு பெரிய வருத்தம். என்னாகம புஸ்தகத்தில் படிக்கும்போது, உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தால் யோர்தானை கடந்து போக பண்ண வேண்டாம் என்று கெஞ்சுகிறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆடு மாடுகள் அதிகம் இருக்கிறது, யோர்தானை கடந்து போக பண்ணீராக என்று கெஞ்சுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். எங்களுக்கு ஆடு மாடுகள் ஏராளம் இருக்கிறது, ஆனபடினாலே நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை யோர்தானை கடக்க பண்ண வேண்டாம். 32ஆம் அதிகாரம் என்னாகம புஸ்தகம் 5ஆம் வசனம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததனால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, யோர்தானை கடந்தால்தான் கானான். யோர்தானை ஜெயிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலனற்றவனாய் போனான். இத்தனை ஆசீர்வாதங்கள் இழந்து இப்போ யோர்தானை கடந்து நான் கானானை போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் படித்தால் யோர்தானை கடந்து பாலும் தேன் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமாம். யோர்தானை கூட கடக்க முடியாத பலனற்றவனாய் சத்துவமற்றவனாய் மாறிப்போனான். நீ மேன்மையில் பிரதானமானவன், ஆனாலும் நீ மேன்மை அடைய மாட்டாய். எவ்வளவு வேதனை! ஏன் ரூபனே உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ராஜாதிபத்தியம் இல்லை? ஏன் சிரேஷ்டபுத்திர பாகம் இல்லை? ஏன் சேனாதிபத்தியம் இல்லை? இதெல்லாம் இழக்க காரணம் என்ன? பாவம். பாவம் பாவம் செய்த தூதர்கள் என்று படிக்கிறோம். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் என்று படிக்கிறோம். மேன்மை இழந்து போன ரூபனை குறித்து படிக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மூத்தவனாய் பிறந்து கடைசியிலே தொழுவங்களில் இருக்கிறவனாய், மாடு மேய்க்கிறவனாய், மாட்டுண்டு சாணி எல்ல போறவனா மாறிட்டானே. ஏன்? பாவம். பாவம். தூதாயும் கனியை கொண்டு வந்து தாயின் இடத்துல கொடுத்தான். இந்த கனிக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் போய் அதை கனியை புசித்திருப்பான். அவனுடைய இச்சையை அடக்க முடியவில்லை. பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் இழந்து போனான். தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான். இச்சையை கட்டுப்படுத்த முடியாதவனாய், இச்சையை அடக்க முடியாதவனாய் இழந்து போனான். அருமையானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது. மேன்மையை காத்துக்கொள்வோம். நமது ரட்சிப்பின் மேன்மையை, ஞானஸ்நானத்தின் மேன்மையை, பரிசுத்தாவின் மேன்மையை, அபிஷேகத்தின் மேன்மையை, வேறுபடுகளின் மேன்மையை நாம் காத்துக்கொள்வோம். நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தின் மேன்மையை காத்துக்கொள்வோம். மேன்மையை காத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாசஸ்தலத்துக்கு ஆயத்தமாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். மேன்மை அடைய செய்வேன், மேன்மை பெருக பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர். எவரை மேன்மைப்படுத்த உம்மால முடியும்? மேன்மையை பெருக செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, அதே வேளையில் நாங்கள் சரியில்லாவிட்டால் எங்களோட மேன்மையை ஆண்டவரே இழந்து போக நேரிடும் என்பதை தூதர்கள் மூலமாய், ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசின அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைபடும். நாங்கள் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற மேன்மையை காத்துக்கொண்டு எழும்பி ஓட அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். கிருபையின் மேல் கிருபை பெருகட்டும். மேன்மையை, ஆதி மேன்மையை காத்துக்கொள்கிற மனுஷராய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Praise the Lord.